வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 18/6/2026 ஆனி மாதம் 4ஆம் நாள் குருவாரம் என்ற வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். சுபவிரயம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலத்தின் அற்புதமான காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தும். மேலதிகாரிகள் விஷயத்திலும், குடுக்கல் வாங்கல் விஷயத்திலும், சட்டத்துக்கு புறம்பானவர்கள் விஷயத்திலும் கவனமாக இருப்பதும், விதண்டாவாதம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவையற்ற சங்கடங்களும் சட்ட சிக்கல்களும் வீடேறி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், துணை அல்லது துணைவர் விஷயத்தில் ஏற்றம், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். வசந்தத்துக்கு உண்டான நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் கவனம். செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. தனிப்பட்ட செல்வாக்குகள் யோக பலத்தை பெற்றுத்தரும். இரத்தபந்த உறவுகளுடன் பெரும் சந்தோஷத்தையும் பெரும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக கோபதாபம் படாமல் துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் சொல்வதை கேட்டுக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவதும், பணவரவில் சந்தோஷங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி யோக பலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எண்ணற்ற நம்பிக்கைகளும் சந்தோஷங்களும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதிய அறிமுகத்தில் அதீத கவனம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், குடும்பத்தில்
உன்னதமான சூழ்நிலையை பாதுகாத்து கொள்வதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டாலும் வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனம். குடும்பத்தில் யாருடைய தலையீடும், பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடும், பயணங்களில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனம் இல்லை என்றால் சங்கடங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட தேகாரோக்கியத்தில் அதீத கவனம். பிள்ளைகள் விஷயம் ஏற்றத்திற்கு உண்டான அமைப்பு என்பதையும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள் பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சுபவிரயம் சம்பந்தப்பட்ட ஏற்றத்திற்கு குறைவிருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உறவில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதையும், கண்டிப்பாக பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் கவனம் என்பதை கேட்டுக்கொள்வது ஏற்றத்தையும் இடமாற்றங்களும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.